இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்திலே 2016 முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று சொன்ன முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்று அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறார். ஒரு வார்த்தை. சகோதரி கனிமொழி அவர்கள் மேடைக்கு மேடை மதுவின் பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசுகின்ற கனிமொழி அவர்கள் இன்று அவரும் 3 ஆண்டு காலம் மௌனமாக இருக்கின்றார்கள். என்ன காரணம்? மது இல்லாமல் தமிழக அரசு ஆட்சி செய்ய முடியாதா? இதை விட ஒரு கேவலம் என்ன? அதனால் உடனடியாக மது விலக்கு கொள்கையை அமல்படுத்துங்கள். அதை சொல்லுங்கள். எத்தனை கடையை மூட போறீங்க, எப்போ மூட போறீங்க, ஒரு கால அவகாசம், காலக்கெடு கொடுத்து இந்த கடைகளை மூடுங்கள், இந்த இளைஞர்களை காப்பாற்றுங்கள். அது இல்லாமல் மதுவை விட மோசமான ஒரு சூழல் போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், இதெல்லாம் எல்எஸ்டி, மெத்தைல் ஆம்பெட்டமின் போன்ற போதைப் பொருட்கள் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. சமீபத்திலே மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த கூல் லிப் என்ற போதை பொருளை ஏன் தடை செய்யக்கூடாது, முழுமையாக தடை செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த கூல் லிப் என்ற ஒரு போதைப் பொருள் பள்ளிக்கூடம் பாருங்க, அதாவது பள்ளிக்கூடம்னா 6வது 7வது 8வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பயன்படுத்துதுங்க. அப்போ என்ன நிலையில் இருக்குது, என்ன நிர்வாகம் இருக்குது, முதலமைச்சர் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் இருக்கிறது அவருக்கு தெரியுமா? இந்த இளைஞர்கள்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை ஏதாவது தெரியுமா, புரியுதா? காவல்துறை எதுக்கு இருக்கு? அப்போ காவல்துறைக்கு தெரியாம எதுவும் விற்கக்கூடாது, விற்க முடியாது. அதனால இதை தெரிஞ்சுதான் வித்துட்டு இருக்கிறாங்க. இதை தவிர்க்கணும். அது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு செய்தி, சென்னையில் கோவளம், மகாபலிபுரம் முன்னாடி கோவளம் இருக்குது. அங்கே கோவளத்தில் ஹெலிகாப்டர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. இந்த ஹெலிகாப்டர் மூலமாக வந்து சுற்றுலா பயணிகள் கிழக்கு கடற்கரை சாலையை வந்து ஹெலிகாப்டரில் பார்வையிடலாம். அதாவது தமிழ்நாட்டில் அதிக வெளிநாட்டு பறவைகள் வருகின்ற பகுதி எங்கன்னா சென்னை தான். இது எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதாவது தமிழ்நாட்டில் வர பறவைகள் வந்து 3 மடங்கு அதிக பறவைகள் சென்னையில் வருது. 3 மடங்கு அதிக பறவைகள் சென்னையிலனா எங்கன்னா கும்மிடிப்பூண்டி பகுதியில். அது இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலையில், இந்த பக்கிங்ஹாம் கால்வாயிலையும், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், கோவளம், அதெல்லாம் அதில் பகுதியில் அவ்வளோ பறவைகள். அங்கே தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸு தொடங்குறாங்கன்னா எவ்வளோ மோசடி, இது சுற்றுச்சூழலுக்கு மோசடி. அங்கே சுற்றி மக்கள், அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே பக்கத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஹெலிகாப்டர் பறந்து போகிறதுனா இது வந்து நிச்சயமாக ஒரு தவிர்க்கணும். இது மூடணும் அந்த திட்டத்தை. இது தேவையில்லாத ஒரு திட்டம். இது பறவைகள் மட்டும் இல்லை, அங்கே மனிதர்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு சூழல் பணக்காரர்கள் தான் பயன்படுத்துகின்றது. அது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், பறவைகளை பாதுகாக்கணும். சத்தத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் வருது அதில். அதனால் இதை உடனடியாக தமிழக அரசு வந்து அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று. பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். சிறுபான்மை சமுதாயம், இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். எம்பிசி என்று 20 விழுக்காடு 115 சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஓபிசி, அவர்களுக்கு இந்திய அளவில் 27 விழுக்காடு கல்வி நிலையங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும், நீர் மேலாண்மைக்காகவும், வேளாண் வளர்ச்சிக்காகவும், இலவச தரமான கல்விக்காகவும், அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும், நேர்மையான ஆட்சிக்காகவும், எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும், புகையிலை ஒழிப்புக்காகவும், கஞ்சா ஒழிப்புக்காகவும்,
குட்காவை நாங்கள் தடை செஞ்சிருக்கின்றோம். இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலும் பேச முடியும், அவங்க கட்சியை பற்றி தரவுருவாக எங்களாலும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. நீங்கள் மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம்தான். இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். அந்த வகையிலே தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அதில் எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேறு விதம். நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதில்ல. அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்பில் நாங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்போ தான் எல்கேஜி வந்திருக்கிறார். அவர் தான் இப்போ தான் தொடங்கியிருக்கிறார். எங்கள் ஐயா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்கள் ஐயாவால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக, அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பற்றி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம், ஆர்ப்பாட்டம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியில் கிட்டத்தட்ட இன்னைக்கு 15,000 பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால. அதாவது 100 கிடையாது, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், வழக்குகள், நீதிமன்றம், சட்டமன்றம் எத்தனையோ நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினால தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும் இந்திய அளவிலே 90,000 மதுக்கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம். இதுதான் பெரிய சாதனை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் விற்பனை காலத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம். எத்தனையோ சாராய கடையை நாங்கள் உடைச்சிருக்கிறோம். அதனால் எங்கள் மீது வழக்குகள்லாம் இருக்குது. இன்னைக்கு யாரை வேணால் கேளுங்க, தமிழ்நாட்டில் மது ஒழிப்பா, அது பாட்டாளி மக்கள் கட்சிப்பா. அந்த நேரத்தில் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன், நேஷ்னல் ஆல்கஹால் பாலிசி. நான் அமைச்சராக வந்ததுக்கு பிறகு அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபையில் அக்டோபர் 2ஆம் நாள் மது இல்லா நாள் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன். அப்போ அமைச்சராக இருந்த நேரத்தில் கொண்டு வந்தேன் நான். அது கிட்டத்தட்ட ஒரு 80 நாடுகள் அதை ஆதரவு கொடுத்தாங்க. அதில் அதன் பிறகு அது விலக்கி அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்ய போகிறோம். எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம், மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.